எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விண்டேஜ் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் பிராண்டோட ஒரு ப்ரீஃப் கேஸ் டைப் ஃபோனோகிராஃப். ஸோ நம்ம நார்மல் ரெக்கார்ட் பிளேயர் பார்த்துருப்போம். இது வந்து ஸ்டீரியோ ரெக்கார்ட் பிளேயர். ஸோ இதுக்குள்ளே ரெக்கார்ட் பிளேயரும் இருக்குது, ப்ளஸ் ரேடியோவும் இருக்குது. அண்ட் இது மேனுஃபேக்சர் ஆன இயர் பார்த்தீங்கன்னா 1960, எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 1966-67 பீரியடில் உள்ளது. ஸோ இந்த ப்ராடக்டோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்கிற கண்டிஷன் தான். இப்படி ஒரு ப்ரிஸ்டைன் கண்டிஷனில் நான் இது வரைக்கும் வந்து இத்தனை இயர்ஸ் ஓல்டு ப்ராடக்ட் நான் பார்த்ததில்ல. ஏதாவது ஒரு வியர் அண்ட் டியர் இருக்கும். இதில் வந்து ஸ்லைட் வியர் அண்ட் டியர் தான், பட் லுக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியில் இருக்குது. லோகோஸும் சரி, உள்ளே இருக்க ஐட்டங்களும் சரி. ஸோ நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ ப்ளஸ் ஒரு ஒர்க்கிங் கான்செப்ட்டும் நம்ம இங்கே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்டீரியர் லுக் பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதோட லுக்கு மட்டும் பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு ப்ரிஸ்டைன் கண்டிஷனில் இருக்குன்ட்டு. ஸோ இது மேலே இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் தான், பட் இது ஒரு சின்ன டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லை. அந்த லோகோ பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது உங்களுக்கு. அதே கண்டிஷனில் ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருந்ததோ அதே கண்டிஷனில் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லோகோ இருக்குது. ஸோ பக்கா கண்டிஷனில் இருக்குது. இதே மாதிரி நம்ம ஹேண்டில் பார்த்திங்கனாலும் எதுவுமே டேமேஜ் ஆகலை. ஹேண்டிலும் வந்து அப்படியே இருக்குது ப்ரெஸ்டைன் கண்டிஷனில். ஸோ இதோட மாடல் நம்பர் வந்து பின்னாடி தான் போட்டிருக்கு. ஸோ பின்னாடி உள்ள லுக்கையும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே ஒரு இது கூட இல்லை, ஒரு ஸ்க்ராச்சஸ்ஸு, ஒரு டென்ட்டு, டேமேஜ் ஒன்றுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து மாடல் நம்பரு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் SG760A. ஸோ 3 பேண்ட் ரேடியோ இருக்குது, 13 டிரான்சிஸ்டர் அண்ட் ஒரு டயோடு, ஒரு 4 தெர்மிஸ்டரு, அப்புறம் ஃபோனோகிராஃப் இருக்குது இதில். அண்ட் சொன்ன மாதிரி இது வந்து நேஷ்னல் மாடல். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேக் வியூ. அதே மாதிரி சைடு வியூ பார்த்திங்கனாலும் உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மெட்டல் க்ரூவ் வச்சு அழகாக ஒரு டிசைனில் இருக்குது. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த ப்ரிஸ்டைன் பக்கா மெயின்டைன்டு ஒரு ப்ராடக்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதோட லுக்குக்கே வந்து 10 out of 10 கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஸோ நம்பவே முடியல. இது வந்து ஒரு 1960s ப்ராடக்ட்டுன்றது கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்டு. ஸோ வாங்க நம்ம உள்ளே பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு இன்டீரியர் லுக் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த ப்ரீஃப் கேஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது ஈஸி தான். இந்த கிளிப்ஸ் 2 கிளிப்ஸையும் வந்து நம்ம மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து இது 2 பீஸாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஒன்றும் இல்லை, இது மேலே இருக்கிறது வந்து ஸ்பீக்கர்ஸு. இந்த ஸ்பீக்கர்ஸை நம்ம தனித்தனியாக எடுக்கலாம், அதுக்காக தான் இந்த டைப்பில் இருக்குது. நான் இதை வந்து இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். நம்ம பார்த்தீங்களா, சூப்பராக ஓப்பன் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து ஃபுல் வியூ காட்டுறேன் நான். ஸோ இதுதான் வந்து ஃபுல் வியூ. ஸோ உங்களுக்கு இப்போ இது 2 வந்து ஸ்பீக்கர்ஸ் வருது. ஸோ நான் சொன்ன மாதிரி இது 2 வந்து ஸ்பீக்கர்ஸு உங்களுக்கு. அப்புறம் இங்கே தான் வந்து நம்மளுக்கு மெயின் யூனிட் இருக்குது. ஓகே, ஸோ இது என்னென்ன இருக்குன்றதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேடியோ செக்ஷன் போயிடலாம், ஆர் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்ஸ் போயிடலாம். இப்போ கண்ட்ரோல்ஸ் நீங்கள் பாருங்கள், எல்லாம் வந்து எவ்வளோ ஒரு ப்ரிஸ்டைன் கண்டிஷனில் இருக்குன்ட்டு, நல்ல பளபளன்னு இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் தான், பட் ஸ்டில் வந்து ஒரு மெட்டல் ஃபினிஷில் வந்து இருக்குது உங்களுக்கு. இது வந்து டியூனிங் நாபு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது டியூன் பண்ணும்போது 2 அட் டைமில் வந்துட்டு ரெண்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, மேலே இருக்கிறது வந்து மீடியம் வேவு. ஓகே, ஸோ இங்கே இருக்கிறது வந்து மீடியம் வேவு, மீட்டர்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க, மெகாஹெர்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே வர்றது வந்து ஷார்ட் வேவ் 1, ஷார்ட் வேவ் 2. ஓகே, ஸோ இது 2த்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நாப்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோனோகிராஃப் வேணுமா, மீடியம் வேவ் வேணுமா, ஷார்ட் வேவ் வேணுமா, ஷார்ட் வேவ் 2 வேணுமான்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் லிவர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏரோ மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம என்ன வேணுமோ அந்த இதுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபோனோவில் வச்சுக்கிட்டோன்னா ஃபோனோகிராஃப் வந்து ப்ளே ஆகும். மீடியம் வேணுமா இதை வச்சுக்கலாம் நம்ம. அதே மாதிரி இது வந்து டோன் கண்ட்ரோல் இது. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன லிவர் மாதிரி தெரியுதா, இதுதான் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் இந்த லெவலில் வைக்கிறோன்ட்டு. ஸோ டோன் வந்து லோவாக ஹையான்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி லெஃப்ட் சேனலுக்கும் ரைட் சேனலுக்கும் வால்யூம் வந்து இதிலே நம்ம வந்து தனித்தனியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுதான் வந்து டியூனிங். ஸோ டியூனிங் பார்த்திங்கன்னா அட் அ டைம் 2மே வந்து நம்மளுக்கு லிவர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியுது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த மோடை வச்சுட்டு தான், இப்போ மீடியம் வேவில் வச்சுருந்தோன்னா மீடியம் வேவுக்கான சிக்னல் பார்த்து ஃப்ரீக்வன்சி பார்த்துட்டு அந்த இது டியூன் ஆகும். அதே ஷார்ட் வேவ்னா இங்கே என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகும். ஸோ இதான் வந்து வால்யூம் கண்ட்ரோல் உங்களுக்கு.
ஆன் ஆஃப் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இந்த ரேடியோவுக்கு வந்து ஆண்டனா இங்கே இருக்குது. ஓகே, சாரி, இங்கே இருக்குது ஆண்டனா. ஸோ இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக ஃபிக்ஸ்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து இருக்கிறதே தெரியல, அழகாக வந்து உள்ளே இதோட மோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவைன்றப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா டெலஸ்கோப்பிக் ஆண்டனா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஆண்டனாவும் பாருங்கள் எவ்வளோ வந்து இதாக இருக்குது, கிளியராக இருக்குது பாருங்கள். எந்த துருவும் இல்லாமல் ரஸ்ட்டு கிஸ்ட்டு எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் டீஃபார்ம் ஆகாமல் அப்படியே வந்து ப்ரெஸ்டைன் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதுதான் அதோட பியூட்டி. ஸோ வால்யூம் கண்ட்ரோல் பார்த்துட்டோம். இதுதான் வந்து நம்ம ரேடியோ செக்ஷனுக்கானது. அண்ட் தென் நீங்கள் இங்கே டாப்பில் வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஏசி இன்புட் கிடையாது, டிசி இன்புட் தான். டிசி அடாப்டர் யூஸ் பண்ணோம். அதுக்கு வந்து 9 வோல்ட் டிசி அடாப்டர் யூஸ் பண்ணோம். ஸோ மோட்டருக்கு தனியாக, அதுக்கப்புறம் ஆம்புக்கு தனியாக இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் தனித்தனி நம்ம 9 வோல்ட் சப்ளை வந்து கொடுக்கணும். ஸோ மோட்டருக்கு கொடுத்தா தான் இந்த ஃபோனோகிராஃப் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆம்புக்கு கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து பவர் கிடைக்கும். ஸ்பீக்கருக்கு உள்ள சர்க்கியூட்ஸ் எதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் வந்து இதுதான் பவர் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர்ஸ் நான் சொன்னேன்ல, இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம டிட்டாச் பண்ணி நம்ம பர்சனல் யூஸ்க்கு வேறு ஏதாவது டிவைஸில் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை எடுத்து இந்த பின்னை எடுத்து நம்ம இதில் சொருகணும். இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இதில் எடுத்து மாட்டிட்டு அப்புறமா இதில் வந்து லெஃப்ட் ரைட்டு நம்ம பாட்டு கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஸ்டீரியோ ஃபோனோகிராஃப். ஸோ அதனால் உங்களுக்கு லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் தனித்தனியாக இருக்கும். ஸோ ஸ்டீரியோ ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா அதை நம்ம போட்டோன்னா இது வந்து ஸ்டீரியோவில் நம்மளுக்கு வந்து ப்ளே ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு கேட்ரேஜ் அண்ட் நீடில் இருக்குது. ஸோ இது வந்து இதை லிஃப்ட் பண்ணி நம்ம இதில் ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ நல்ல டீசெண்டாக இருக்குது இது கண்டிஷனு. அதே மாதிரி இதில் ஒரு இன்னொரு பியூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் உள்ள பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை டிஃபால்ட்டு க்ளோஸ் ஆகியிருக்கும். ஓகே, இந்த லிவர் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பின் வந்து வெளியே வரும், ஹெட் வந்து வெளியே வரும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கேட்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இதை திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து லாக் பண்ணி வச்சுட்டா போதும். ஓகே, லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை இதில் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வச்சும் கூட லாக் பண்ணிக்கலாம். இல்லைனா இதில் வச்சும் நம்ம வந்து அப்படியே வச்சுட்டோன்னா போதும். ஒரு இது மாதிரி லிவர் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வச்சு நம்ம வந்து நிறுத்தி வச்சுட்டா போதும். அப்படி இல்லைனா இதில் வச்சுக்கலாம். இப்போ சொன்ன மாதிரி நான் இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி இதை வந்து லிவர் திருப்பிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ரெக்கார்ட் மேலே வச்சோன்னா ஸ்டீரியோ இதில் வந்து ப்ளே ஆகும். இது வந்து ஒரு சில பேர் டைமண்ட் கேட்ரிட்ஜுன்றாங்க, டைமண்ட் நீடில் சொல்கிறாங்க. சில பேர் வந்து சஃபாரி டைப் சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல இது. ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து மெயின் ரெக்கார்ட் போட்டு ப்ளே பண்ணுறதுக்கான யூனிட் இருக்குங்க. ஸோ இது வந்து என்னென்ன ஸ்பீடு சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 33 1/3 இருக்குது, 45 இருக்குது, 78 இருக்குது. ஸோ இந்த மூணும் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதில் என்ன இப்போ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஒரு ஸ்பீடு வச்சு பாட்டு கேட்டுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் 0க்கு வந்து திருப்பி வைக்க சொல்கிறாங்க. ஆல்வேஸ் 0வில் இருக்கணுன்றது தான் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது. ஸோ மற்றபடி இது வந்து நம்ம டிசி பவர் சப்ளை கொடுத்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பீடுக்கு வந்து நம்ம இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாட்டு கேட்க முடியும். ஸோ அந்த அடாப்டரும் அழகாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி இது வந்து பேட்ரி பவர் சப்ளைலையும் ஓடுறது. டிசி அடாப்டர் கொடுத்தும் போடலாம், இல்லாட்டி பேட்ரிலையும் போடலாம். ஸோ பேட்ரிக்கு வந்து இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேட்ரி கம்பார்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, டீசென்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. அது ஏதோ பழைய பேட்டரியை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது லீக் ஆகி இடம்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தா 1 2 3 4 5 6 ஒரு 6 டி செல் பேட்ரி, டி டைப் செல் பேட்ரி வந்து நம்ம இதில் போட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை உள்ளே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா போதும். ஓகே, ஸோ ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு சில கரை மட்டும் இருக்குது. இது ஆக்சுவலாக ஏதாவது டிட்டர்ஜென்ட் அந்த மாதிரி போட்டு எதாவது க்ளீன் பண்ண போய்டும் நினைக்கிறேன், இந்த இடத்துலையும் மட்டும். பட் இல்லாட்டி செம்ம பியூட்டிஃபுல். இது எப்படி இது வந்து இந்த கண்டிஷனில் யார் மெயின்டைன் பண்ணான்னு தெரில. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு தட் பர்சன் ஹூவர் இஸ் மெயின்டைன்ட் இட். ஸோ நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அடுத்த பார்ட்டில் இதில் வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், எப்படி ப்ளே ஆகுது போத் ரேடியோ
அண்ட் ஃபோனோ ஸ்டீரியோ ரெக்கார்ட் பிளேயரும். ஸ்டீரியோ ரெக்கார்ட் பிளேயர் என்கிட்ட இல்லை. சப்போஸ் கிடச்சதுன்னா நான் வாங்கி போட்டு அதை வந்து எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் சேனல் ப்ளே ஆகுதுன்றதை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் ஒரு ரெக்கார்ட் பிளேயர் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குவாலிட்டியில் நீங்கள் பார்த்துருக்கீங்களாமோ, எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா அதை லிங்க் ஏதாவது முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், இல்லை பிக்சர் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தான் இது வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒரு ரெக்கார்ட் பிளேயர், ப்ரீஃப் கேஸ் டைப் ரெக்கார்ட் பிளேயர். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு இதோட ஒர்க்கிங் கண்டிஷனை நம்ம வந்து செக் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.